ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த வண்டி பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா ஒரு டாடா ஏஸ் ஹெச்டி வானதை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஓவர் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்குவேன். அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோக்களும் உங்கள் மொபைலில் தேடி வரும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் வாகனம் TN32AW2577 அப்படிங்கிறது தான் வண்டியோட நம்பரு. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விண்ட்ஷீல்டு, டேஷ்போர்டு, டிரைவர் சீட்டு, கோட் டிரைவர் சீட்டு, பிளாட்ஃபார்ம் எல்லாமே பாருங்கள். ஓரளவுக்கு எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு கேப்பன், தொட்டி, சைடு ஆங்கிள், சேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். டபுள் கோட் பெயிண்ட் பண்ணி நீட்டாக ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி நீட்டாகவே இருக்குங்க. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. சேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு சேர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பேட்ரி எப்படி இருக்குன்னு பாருங்கள், பேக் டயர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பட்டனு TN32AW2577 அப்படிங்கிறது தான் வண்டியோட நம்பரு. வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். டோரெல்லாம் எப்படி இருக்குது, சைடு ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனரு. கிலோமீட்டர் என்ன ஓடிக்குன்னு சொல்லிட்டு ஓடியோமீட்டர் நம்ம லைவாகவே நம்ம பார்ப்போம். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 1 இயர் கரண்டில் இருக்கும். பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. சைடு ஆங்கெல்லாம் புது தொட்டி போட்டிருப்பாங்களாட்டுது. இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் இருக்குது. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் டேக்ஸ் தான். வண்டி மேலே லோன்லாம் எதுவுமே கிடையாது. ஹைப்போதிகேஷன்லாம் கேன்சல் பண்ணி தான் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 காசு கண்டிஷன் அந்த ரேஞ்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனே சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கோசம் தான் நான் ரைட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ, பேக் வியூ, ஃப்ரண்ட் வியூன்னு ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருக்கிறேன். ஃப்ரண்ட்டு டயர் பாருங்கள். வண்டியோட கேப்பன் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். சேர்ஸ் ரொம்ப சுத்தமாகவே இருக்குது வண்டியில். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ரைட் சைடோட வியூ எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியோமீட்டரில் நம்ம லைவாகவே பார்ப்போம். வண்டி கிலோமீட்டர் பாருங்கள் 275 அந்த ரேஞ்ச் என்னமோ ஓடி இருக்குது. ஸோ வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் ரேட்டு பேசி முன்ன போனால் எடுத்துகிட்டு போகலாம். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டில் தாங்க இருக்குது. ஸோ மேலும் உங்களுக்கு எதாவது தகவல் எதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.